பொதுவா இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற பாதி பேருக்கு மேல அந்த பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை செய்யறதே ஒரு ஹேபிட்டாவே வச்சுக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு என்ன வேணும்ன்றத அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கறதுக்கு கூட அவங்களுக்கு தைரியம் இல்லாம போயிருதுங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தைரியத்துல அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டாலும் அவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போயிருதுங்க. இதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ஹீரோவும் தெலுங்கு கம்யூனிட்டியை சேர்ந்தவரா இருந்தாலும் ஸ்கூல் டைம்ல இருந்தே ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணை விரும்புறாரு. தன்னோட லவ் காலேஜ் டைம்ல அந்த பொண்ணு கிட்ட அவர் சொல்லி இருந்தாலும் இப்ப கோச்சா இருக்கிற அவரும் இப்ப வரைக்கும் அவங்களோட பதிலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. ஆனா ஹீரோட அம்மாவோ தெலுங்கு கம்யூனிட்டியை சேர்ந்த பொண்ணை தான் தன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு ஒத்த கால நிக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் ஹீரோட அம்மாவோ அவங்க தம்பியோட பொண்ணையே அவங்க பையனுக்கு நிச்சயம் பேசி முடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க அம்மா கிட்ட தான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லாதனால அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாருங்க. ஆனா இந்த நேரத்துல தான் ஹீரோ லவ் பண்ண பொண்ணும் ஹீரோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறமாவது ஹீரோ அவங்க அம்மா கிட்ட தைரியமா தன்னோட லவ் பத்தி சொன்னாங்களா, கடைசியில அவர் யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த முழு படத்தையும் பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா தெலுங்கு ஃபேமிலியை சேர்ந்த கிருஷ்ணாவோ அவங்க ஃபேமிலியோட பெரும்பொருள வாழ்ந்துட்டு இருக்காருங்க. காலேஜ் டைம்ல அத்லட்டா இருந்த கிருஷ்ணாவோ அவரால் அந்த டைம்ல சாதிக்க முடியாட்டியும் இந்த ஜெனரேஷன்ல உள்ள பசங்களாவது சாதிக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கம்மி காசுல கோச்சிங் பண்ணிட்டு இருக்காரு. அவர் காலேஜ்ல இருந்து மேஜிக்ன்ற ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காருங்க. மேஜிக்கோ ஜீசஸ்னா ரொம்ப பிடிக்குங்க. அதே மாதிரி பிளாக்ல இருக்கிற எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு பிடிக்கும். இதனாலேயே ஹீரோ கிருஷ்ணாவையும் அவங்களுக்கு பிடிக்குங்க. இப்ப மேஜிக்கோ மாடலா இருக்காங்க. அவங்களுக்கு ஆசிரியர் போகணும் ஆசையும் இருக்கு. பின்னாடி ஆஸ்திரேலியன் டைம் செட் ஆகிறதுக்காக மேஜிக்கோ இப்பவே ஐடி கம்பெனில ஆஸ்திரேலியன் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றாங்க. இதுக்கப்புறம் காலேஜ்ல இருந்து இப்ப வரைக்கும் கிருஷ்ணாவும் மேஜிக்கு ஒவ்வொரு படிகளையும் ரோஸ் கார்டுன்னு கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்ப வரைக்கும் வெயிட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மேஜிக்கோ கிருஷ்ணா கிட்ட உன் டைமை தான் நீ வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கதா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவோட அம்மாவோ ஜோசியரை பாக்குறாங்க. அவரும் இன்னும் 2 மாசத்துல உங்க பையன் கிருஷ்ணாவுக்கு கல்யாணம் நடக்கலன்னா எப்பவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க. இதனால அவங்க அம்மாவும் எப்படியாவது 2 மாசத்துல இவனுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கிருஷ்ணாவோட அப்பா பாஸ்கரோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ட்ரெயின் பெட்டிகள்லாம் செய்வாங்க பாத்தீங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாருங்க. அவரோட சேலரியில கண்டிப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவர் செலவு பண்றது வழக்கமா வச்சிருக்காரு. இப்படிதான் ஒரு நாள் காலையில பாஸ்கரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ ஹோட்டல் சரிமாருக்கு கூட்டிட்டு வந்திருக்காருங்க. அங்க அவங்க பையன் கிருஷ்ணாவையும் கூப்பிட்டுருக்காரு. இதுக்கப்புறம் அந்த ஹோட்டலுக்கு கிருஷ்ணா வந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணாவும் பாஸ்கரும் சைட்ல இருக்கிற ஒரு ஆங்கிலோ இந்தியன் அம்மாவையும் அவங்க பொண்ணையும் 2 பேரும் சேர்ந்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை அவங்க பக்கத்துல உட்காந்துருக்கவர் பார்த்ததுனால அவங்க 2 பேருக்குள்ளயும் சண்டையே வந்துருதுங்க. அப்பதான் நம்ம பாஸ்கரோட ஃப்ரெண்ட்ஸோ உன்னோட பையனுக்கு ஆந்திராவில் உள்ள பொண்ணுங்க தான் செட் ஆகும், ஆங்கிலோ இந்தியன் பொண்ணுலாம் கிடைக்காதுன்னு கிண்டல் பண்ணிடுறாங்க. இதனால கோவத்துல பாஸ்கரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என் பையனுக்கு பெரம்பூர்ல இருக்கிற ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணை கரெக்ட் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா என் பேரு பாஸ்கர் இல்லைன்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு அவங்க பையனை அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. நம்ம பாஸ்கருக்கோ லெஃப்ட் இயர் காது கேட்காதுங்க. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல, பின்னாடி தெரிய வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு பைக்ல நம்ம பாஸ்கரோ அவங்க பையன் கிருஷ்ணாவை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போதுதான் கிருஷ்ணாவோ பாஸ்கர் கிட்ட நீ ஒரு கோவத்துல அப்படி ஒரு சவால் விட்டுட்ட, ஆனா உண்மையா நான் ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணை லவ் பண்ணாலும் அம்மா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, அதனால அம்மாவுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆந்திரா பொண்ணை வேணா நான் லவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்றாருங்க. அப்ப பாஸ்கரோ ஒரு ஜாதினாலதான் என் லவ்வரையே நான் விட்டு பிரிஞ்சுட்டேன், அதனால நீ வேற ஜாதி பொண்ணை லவ் பண்ணாலும் அப்பா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்றாருங்க. இதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ணனோட அம்மாவை பத்தி சொல்ல மறந்துட்டோங்க. அவங்க அம்மா பேர் சரளாங்க. அவங்க ஒரு மாவு கடை வச்சு நடத்திட்டு வராங்க. இதுக்கப்புறம் சரளாவோ அவங்க ஹஸ்பண்டும் அவங்க பிள்ளைங்களும் சம்பாதிச்சாலும் அவங்க கிட்ட ₹1 கூட வாங்காம அவங்க ரன் பண்ற அந்த மாவு கடை வச்சியே டோட்டல் ஃபேமிலியும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகங்க. அதே மாதிரி ஜாதியும் மதம் ரொம்ப முக்கியங்க. இதுக்கு கிருஷ்ணனோட தம்பி சிரஞ்சீவியோ ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்க. அவரோ அவங்க அம்மாவுக்கு ஏத்த பிள்ளைங்க. இதோட சரளாவோட மூத்த பொண்ணு சத்யாவதியோ அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு சின்ன பிரச்சனைனால இப்ப சரளாவோட வீட்டுலதான் அவங்களோட பொண்ணு பொம்மியோட இருக்காங்க. இதுக்கு ஒரு நாள் சொந்தக்காரங்களோ சரளாவுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா அந்த பத்திரிக்கையை பார்த்தோன்னே சரளா ஷாக் ஆறாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க சொந்தக்கார பையன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வேற கேஸ்டுங்க. இப்ப சரளாவும் அதுக்கான காரணம் என்னன்னு அவங்க சொந்தக்காரங்க கிட்ட கேட்கும் போது பையன் லவ் பண்ணிட்டான், எங்களுக்கு வேற வழி தெரியலன்னு சொல்றாங்க. ஆனா சரணாவோ என் பசங்களை நான் சொல்ற போது கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி வளர்த்துருக்கேன், அந்த காரணத்துக்காக இந்த கல்யாணத்துக்கும் நான் வர முடியாது, இந்த பத்திரிகையும் வேணான்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்களை வெளியே அனுப்பிச்சிடறாரு. இந்த சம்பவத்தை பார்த்து நம்ம கிருஷ்ணாவோ அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி எப்படியா நான் லவ் பண்ண பொண்ணோட எங்க அம்மா சேர்த்து வைக்க மாட்டாங்க, அதனால என் லவ்வரை கூட்டிட்டு நான் ஓடி தான் போகணும்னு சொல்றாங்க. அப்பதான் ஒரு ஃப்ரெண்டு பாபாவோ
நீ ஏன் இவ்வளவு நாளா உன் லவ்வ சொல்லிட்டு அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்க. ஆனா இது வரைக்கும் உன் லவ்வரோ அவ வீட்டுக்கு கூட உங்க கூப்பிட்டதுலன்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. ஆனா இந்த நேரத்துல தான் மேஜிக்கோ நம்ம கிருஷ்ணாவுக்கு கால் பண்ணி அவங்கள உடனே சர்ச்சுக்கு வர சொல்றாங்க. இதுக்கப்புறம் பாபாவை கூட்டிட்டு சர்ச்சுக்கு போற நம்ம கிருஷ்ணாவோ நம்ம மேஜிக்கோ அவங்க அப்பா கிட்ட தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறாருன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா மேஜிக்கோ அவங்க அவங்களோட பையனை கிருஷ்ணாவோட கோச்சிங்ல சேர்த்து விடுறதுக்காக தான் வர சொல்லியிருக்காங்க. இது தெரியாம ஹாப்பியா வந்து கிருஷ்ணாவோ காண்டாயி அங்கிருந்து கிளம்பி போறாருங்க. இதுக்கப்புறம் நைட்டு வீட்டுல நம்ம கிருஷ்ணாவும் சிரஞ்சீவி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதுதான் சிரஞ்சீவியோ என்ன மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயி நீ ஆனாதான் உனக்கு நல்ல பொண்ணே கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல குடிச்சிட்டு போதையில அங்க வர அவங்க அப்பா பாஸ்கரோ நம்ம கிருஷ்ணா கிட்ட இவங்க சொல்றதை யாரையுமே நம்பாத, ஏன்னா நான் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தும் சாதிய காரணமா காட்டி நான் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்காம எனக்கு பிடிக்காத உங்க அம்மாவை தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்றாரு. அதுக்கு அவங்க அம்மா சரளாவோ என்ன பிடிக்காம தான் 1 மாசத்துலயே என்ன பிரெக்னென்ட் ஆகுறீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பாஸ்கரோ வேற டிபார்ட்மெண்ட்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இதுக்கப்புறம் சத்யவதியை பாக்குறதுக்காக அவங்க ஹஸ்பண்டோ சரளாவோட வீட்டுக்கு வராங்க. இவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப்க்கும் என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணு பொம்மியும் கொஞ்சம் வளர்ந்துருந்தாலும் இன்னும் குழந்தைத்தனமா தான் நடந்துகிட்டு இருக்காங்க. இதனால அவங்களோட மாமியாரோ இவங்க பொண்ணை எப்போதும் பைத்தியம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது பிடிக்காத சத்யவதியோ அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம தனி கொடுத்தோம் போயிடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்டுக்கோ அவங்க அம்மாவை விட்டு வர்றதுக்கு மனசு இல்லைங்க. இதனாலதான் நம்ம சத்யவதியோ அவங்க பொண்ணு பொம்மியை கூட்டிட்டு வந்து இப்ப அவங்க அம்மா சரளா வீட்டுல தங்கியிருக்காங்க. இப்ப வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட எங்க அம்மா அப்படி நடந்துக்கிட்டாலும் நான் அவங்க 2 பேரையும் நல்லபடி பாத்துக்கிறேன்ல, அதுக்காக வீட்டுக்கு வர சொல்றாரு. ஆனா சத்யவதியோ வந்தா தனி கொடுத்தனம் தான் வருவேன், உங்க வீட்டுக்கு வர முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. இதனால சரளாவோ சத்யவதி கிட்ட எப்போதும் உனக்கு நான் சாப்பாடு போட்டுட்டு இருக்க முடியாது, பேசாம ஹஸ்பண்ட் கூட போய் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ சொல்றாங்க. ஆனா சத்யாவதியோ நீ சாப்பாடு போடாட்டியும் பரவாயில்ல, நான் தனியா என் பிள்ளைய பாத்துக்குவேன்னு சொல்லிடுறாங்க. இதனால சரளாவோ எதுவும் பேச முடியாம வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா மேஜிக்கோ அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு அப்படியே அவங்க மாமா பையனை கிருஷ்ணாவோட கோச்சிங்ல விடுறதுக்காக அங்க வந்திருக்காங்க. அப்ப கிருஷ்ணாவும் நம்ம மேஜிக்கும் ஒருத்தர் திரும்ப பாத்துக்கிட்டே இருக்காங்க. இதை கவனிக்கிற அவங்க ஃப்ரெண்டோ ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாத்துக்கிறீங்களேன்னு சொல்லி கேட்ட உடனே மேஜிக்கோ காலேஜ்ல எப்படி என்ன பார்த்தானோ அதே மாதிரி தான் இப்பவும் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. காலேஜ் டைம்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எனக்கு கூட வரியான்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணா கிட்ட மேஜிக் கேட்டிருக்காங்க. அப்ப நீ காசு போடுறதா இருந்தா நான் கூட வரேன்னு அவரும் சொல்லியிருக்காருங்க. இதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அப்படியே பழகிருக்காங்க. ஒரு நாள் கிருஷ்ணாவோ நம்ம மேஜிக்கை பழைய ரெயில்பட்டி இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க பாத்தீங்கன்னா நிறைய பட்டர்ஃப்ளை சுத்தி இருக்கிறத பார்த்த உடனே மேஜிக்கோ இது வண்டர்லேண்ட் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவோ நம்ம மேஜிக்கை அந்த ஒண்டர்லேண்ட் இடத்துக்கு நீ வா, உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லியிருக்காங்க. உடனே நம்ம மேஜிக்கோ தன்னோட லவ் தான் அவங்க கிட்ட சொல்ல போறாங்கன்னு நினைச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா அங்க கிருஷ்ணாவோ நாளைக்கு காலேஜ்ல ஒரு டிராமா இருக்கு, அதுக்கான டயலாக நான் தமிழ்ல தான் எழுதியிருக்கேன், அதை நீ இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணி தரணும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கிருஷ்ணாவோ ஒரு காதல் கவிதையை சொல்லி ஐ லவ் யூ மேஜிக்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்றாங்க. இதுல மேஜிக்கு லைட்டா ஃபீலிங் வந்துருதுங்க. அப்ப உடனே மேஜிக்கோ ஏதோ சொல்ல வராங்க. அந்த சமயத்துல கிருஷ்ணாவோ காலேஜ் டிராமால உள்ள டைலாக் தான் நான் இப்ப சொன்னேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அப்படியான்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அன்னைக்கு என் லவ் அவங்க கிட்ட சொல்ல விடாம ஏதோ ஒரு பவர் தடுத்த மாதிரி இருந்துச்சு, அது என்னோட ஜீசஸ் தான் அது இருக்கும்னு சொல்லிட்டு மேஜிக்கும் நம்புறாங்க. ஆனா இப்ப கூட எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், ஆனா அது லவ் கிடையாதுன்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர மேஜிக்கோ அவங்க சொந்தக்கார பொண்ணு பமருவோ ஒரு தமிழ் பையன் பிரெக்னென்ட் ஆகிட்ட விஷயத்த கேள்விப்படுறாங்க. அப்ப அவங்க கிட்ட பேசும்போது பமருவோ அவன் என்னை சீட் பண்ணிட்டான், அதனால இவரோட மேட்டரை பத்தி நிச்சயமா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லவே மாட்டான், அதனால நான் ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம ஆங்கிலோ இந்தியன் பசங்களை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டானா ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆயிடலாம், ஆனா இவங்க மாதிரி ஆளுங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு ஃபியூச்சரே இங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரளாவோட வீட்டுக்கு அவங்க தம்பியோ அவங்க பொண்ணு தனிஷாவோ கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதாவது அவங்க பொண்ணு தனிஷாவோ காலேஜ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டாங்களாம், மேல படிக்கிறதுக்காக சென்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கதா அவங்க சொல்றாங்க. அப்ப சரளாவோ அவங்க தம்பி கிட்ட இன்னும் 2 மாசத்துல என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும், பேசாம அடுத்த மாசமே தனிஷாவை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், வீட்டுல இருந்தே அவன் மேல் படிப்பு படிக்கட்டும்னு சொல்றாங்க. இதுக்கு அவங்க தம்பியும் ஒத்துக்கிறாங்க. அந்த நேரத்துல அங்க வர கிருஷ்ணாவும் தன்னோட லவ் அவங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு தைரியம் இல்லாதனால இந்த கல்யாணத்துக்கு அவரும் ஒத்துக்கிறாருங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாபாவோ பெங்களூர்ல 6 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. ஆனா அந்த பொண்ணும் இப்ப வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறதுனால பார்ல இருக்கிற அவரும் பார்ல எடுத்து தலையில அடிக்க போறாரு. ஆனா அந்த சமயத்துல அங்க வர கிருஷ்ணாவோ அதை தடுத்துறாருங்க. அப்ப கிருஷ்ணாவோ பாபா கிட்ட எங்க அம்மாவோ எங்க மாமா பொண்ணையும் எனக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க,
என்னோட லவ்வையும் எங்க அம்மா கிட்ட சொல்ல தைரியம் இல்லாம என் லவ்வர் கிட்டையும் என் லவ் ஓகே பண்ண முடியாம கஷ்டப்படுறதா சொல்றாரு. இதனால பாபாவும் முதல்ல உன் லவ்வருக்கு ஃபோன் பண்ணி உன் லவ்வை பத்தி கன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்றாருங்க. இதனால கிருஷ்ணாவும் மேஜிக்கு ஃபோன் பண்ணி லவ்வை பத்தி கேக்குறாங்க. அவங்களும் லவ்வை பத்தி பேசுறேன்னா என்கிட்ட போனே பண்ணாதுன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. இதனால சரக்கடிக்காத நம்ம கிருஷ்ணாவும் முறை சரக்கையும் அடிச்சிடறாரு. இதுக்கப்புறம் நைட்டு 2:30 மணி போல நம்ம பாபாவோ கிருஷ்ணாவை அவங்க வீட்டுல டிராப் பண்றதுக்காக பைக்ல கூட்டிட்டு போயிருக்காருங்க. அப்ப கிருஷ்ணாவோ இப்ப நைட் ஷிஃப்ட்டுக்கு போயிருப்பா, அதனால அவகிட்ட மறுபடியும் கால் பண்ண போறதா சொல்றாரு. அப்ப பாபாவோ இவ்வளவு அசிங்கப்படுத்ததுக்கு அப்புறம் கால் பண்றது சரியில்லை, பேசாம கால் பண்ணாம இருன்றாருங்க. ஆனா நம்ம கிருஷ்ணாவோ மறுபடியும் கால் பண்ண போறதுனால அவரை ரோட்ல அப்படியே இறக்கி விட்டுட்டு பாபா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் நைட் ஷிஃப்ட்டுக்காக கேப்ல போயிட்டு இருக்க நம்ம மேஜிக்கு கால் பண்ற கிருஷ்ணாவோ, நீ எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் நான் எப்போதும் ஒன்னதான் லவ் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல மேஜிக்கோட கேப் டிரைவரோ சடனா பிரேக் போட்டதுனால முன்னாடி இருக்கிற சீட்ல நம்ம மேஜிக்கோட கை இடிச்சு அவங்களுக்கு ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிருது. இதுக்கப்புறம் கிருஷ்ணாவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மேஜிக்கை போய் மீட் பண்றாங்க. அவங்களும் அவங்க கிட்ட நீ லவ் சொன்னதுனாலதான் எனக்கு ஆக்சிடென்டே ஆயிடுச்சுன்னு புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சமயத்துல மேஜிக் கிட்ட டாக்டரோ எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காருங்க. ஆனா கிருஷ்ணாவோ அவரை ஸ்டாஃப்னு நினைச்சிட்டு திட்டிடுறாருங்க. அவர் அதனால ட்ரீட்மெண்ட் பார்க்காமலே அங்கிருந்து போறாரு. அதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ணா தான் டாக்டரை சமாதானப்படுத்தி மறுபடியும் கூட்டிட்டு வராருங்க. இதுக்கப்புறம் கிருஷ்ணா தான் ஹாஸ்பிட்டல்ல நம்ம மேஜிக்கை நல்லபடி பாத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கேப் டிரைவரை அவங்க கண்ணு முன்னாடியே பலார்னு அரைஞ்சிடுறாங்க. இதனால மேஜிக்கோ லைட்டா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இந்த இன்சிடென்ட் பார்த்த உடனே மேஜிக்கோ பழைய ஞாபகம் வருதுங்க. பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா காலேஜ்ல நம்ம மேஜிக்கோ ஓடி போகும்போது தடுக்கி வந்து அவங்க முட்டியில அடிபட்டுருதுங்க. அப்ப நம்ம கிருஷ்ணா தான் அவங்க தூக்கிட்டு போய் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு மேஜிக்கோட பேரண்ட்ஸ் வராங்க. அப்ப மேஜிக்கோ அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிருஷ்ணா தான் ஹாஸ்பிட்டல்ல நல்லபடி பார்த்துக்கிட்டு தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் மேஜிக்கோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கிருஷ்ணா கிட்ட நான் ஒரு கோவத்துல தான் அப்படி திட்டேன்னு சொல்லிட்டு சாரியும் கேட்டுட்டு போறாங்க. இதுக்கப்புறம் கிருஷ்ணா தான் மேஜிக்கை நைட்டு அவங்க ஆபீஸ்லயும் டிராப் பண்றாங்க. அதே மாதிரி காலையில பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போய் அவங்க வீட்லயும் டிராப் பண்றாங்க. இந்த நேரத்துல தான் புரோட்டசி மாசம் வரதுனால இன்னும் 1 மாசம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சரளாவோ அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. ஆனா அன்னைக்கு பார்த்து மேஜிக்கோ நம்ம கிருஷ்ணாவோ அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்றாங்க. இதனால கிருஷ்ணாவோ அவங்க ஃப்ரெண்டு பாபாவை கூட்டிட்டு நேரா மேஜிக்கோட வீட்டுக்கு போறாங்க. அங்க மேஜிக்கோட அப்பாவோ வந்த உடனே இவங்க 2 பேருக்கும் சரக்கு கொடுத்துடுறாருங்க. அவரும் அவங்க அப்பாவுக்காக ஒரு கிளாஸ் அடிக்கிறாரு. இதுக்கப்புறம் மேஜிக்கோட பேரண்ட்ஸோ அவங்க செஞ்ச நான்வெஜ் ஐட்டங்கள் எல்லாத்தையுமே இவங்க 2 பேருக்கும் பரிமாறுறாங்க. ஆனா நம்ம கிருஷ்ணாவோ இதை பார்த்த உடனே சாப்பிடாம அவங்க கிட்ட எதுவும் சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் மேஜிக்கை மீட் பண்ற கிருஷ்ணாவோ அவரோட காரணத்தையும் சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பும் கேட்டுறாருங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பொம்மியை கூட்டிட்டு கிருஷ்ணாவோ பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. அதே சமயத்துலதான் மேஜிக்கும் செக்அப்காக அங்க வந்திருக்காங்க. இந்த சமயத்துல நம்ம கிருஷ்ணாவுக்கு கால் பண்ற ஒரு பேரண்டோ கேம்ப்ல ஸ்டூடெண்டோட ஃபீஸை கொடுக்கறதுக்காக வெயிட் பண்றதா சொல்றாங்க. இதனால கிருஷ்ணாவோ மேஜிக் கிட்ட பொம்மியை பார்த்துக்கோ 10 மினிட்ஸ்ல நான் திரும்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறாருங்க. அப்ப பொம்மியோ மேஜிக்கோட பேரு கேள்விப்பட்ட உடனே அப்பையிலிருந்தே எங்க மாமா உங்களை தான் லவ் பண்றதா சொன்னதா சொல்றாங்க. அப்ப நீங்க அவங்கள லவ் பண்ணலையான்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம மேஜிக்கும் சொல்ல வராங்க. கடைசி நேரத்துல சொல்லாமலே விட்டுறாங்க. இதுக்கப்புறம் மேஜிக்கோ அவங்க சொந்தக்கார பொண்ணான பம்பரு கிட்ட அவங்க கிருஷ்ணாவை விரும்புற விஷயத்த சொல்றாங்க. அவங்களும் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க கிளிஃப்டனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டனா ஆஸ்திரேலியாலே செட்டில் ஆயிடலாம். ஆனா இந்த மாதிரி தமிழ் பசங்களை நீ லவ் பண்ணனா எப்போ உங்ககிட்ட செக்ஸ் வச்சுக்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீ பார்ட்டி பண்ணாலோ எங்கேயாவது சுத்தினாலும் உன்னை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இதனால பம்பருவோ மேஜிக் கிட்ட நான் சொல்ற மாதிரி முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் கிருஷ்ணாவை டெஸ்ட் பண்றதுக்காகவே மேஜிக்கோ அவங்கள பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க நல்லா சரக்கு அடிக்கிறாங்க. கிளிஃப்டன் கூட சேர்ந்து டான்ஸ் கூட ஆடுறாங்க. ஆனா நம்ம கிருஷ்ணாவோ ஓரமா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு தவிர அவங்கள எந்த வித குறையும் சொல்லங்க. ஆனா மேஜிக்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சைட் அடிக்கிறத பார்த்து இவருக்கு லைட்டா பேர்ன் ஆகுது. அது மட்டும் இல்லைங்க, டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் கிளிஃப்டனை அப்படி ஸ்ட்ரெயிட்டா அவங்க ஹக் பண்ண உடனே பார்த்த உடனே நம்ம கிருஷ்ணாவுக்கு பயங்கரமா காண்டாகுதுங்க. இதுக்கப்புறமும் நம்ம மேஜிக்கோ கிருஷ்ணாவை டெஸ்ட் பண்றதுக்காக நம்ம ஏன் சிச்சுவேஷன்ஷிப் லிவிங் டுகெதர் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா அதுக்கு நம்ம கிருஷ்ணா எந்த வித பதிலும் சொல்லுங்க. இதுக்கு ஒரு நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேஜிக்கோ கிருஷ்ணாவை டெஸ்ட் பண்றதுக்காகவே வீட்டில் யாருமே இல்லை, நான் தனியாக தான் இருக்கேன், கிளம்பி வரியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா இவரோ வேணவே வேணான்னு சொல்லிட்டு போனையே வச்சிடறாரு. இது மூலம் நம்ம மேஜிக் வச்ச டெஸ்ட்ல எல்லாத்துலயுமே நம்ம கிருஷ்ணா பாஸ் ஆயிடுறாருங்க. இதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவியோ தண்ணி அடிச்சு போர்டில் இருக்கிற அவங்க அப்பாவை வீட்டில் கொண்டு வந்து டிராப் பண்றாருங்க. அப்ப சிரஞ்சீவியோ கிருஷ்ணா
கிட்ட நம்ம அப்பாவோ குடிச்சிட்டு ஹோட்டல் சலிமார் பார்க்கிங்ல இருந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. உள்ளதான் எங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப இன்சல்ட்டா போச்சுன்னு சொல்றாங்க. இதனால அவங்க அப்பாவோ சிரஞ்சீவிய பூமர்னு கூப்பிட சிரஞ்சீவியோ அவங்க அப்பாவையே அடிக்க போறாங்க. இந்த சமயத்துல அங்க வர அவங்க அம்மாவோ சிரஞ்சீவிய பல அரைஞ்சு வீட்டுக்குள்ள போக சொல்லிடுறாங்க. இந்த நேரத்துல சரளாவோ அவங்க ஹஸ்பண்டை பார்த்து பாவா உள்ள வாங்கன்னு பாசமா கூப்பிட சரளாவோ இப்படி கூப்பிட்டு ரொம்ப நாள் ஆனதுனால பாஸ்கரும் மூளோட அவங்க பின்னாடியே போறாரு. ஆனா இந்த சமயத்துல கிருஷ்ணாவோ ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை சைட்ல கூட்டிட்டு போயிடுறாருங்க. அப்ப அவங்க அப்பா கிட்ட கிருஷ்ணாவோ நான் எந்த மாதிரி பொண்ணை லவ் பண்ணா வீட்டுல ஏத்துக்குவாங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு அவங்க அப்பாவோ நீ யாரை லவ் பண்ணாலும் அதுக்கு நிச்சயமா உங்க அம்மா ஒத்துக்க மாட்டா, அதனால நீ லவ்வே பண்ணாதன்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க. அப்ப நம்ம கிருஷ்ணாவோ நம்மளுக்கு லவ்வே செட் ஆகாதுன்னு நினைக்கும் போதுதான் நம்ம மேஜிக்கோ நாளைக்கு ஒண்டர்லேண்ட்ல மீட் பண்ணலான்னு அவங்களுக்கு மெசேஜ் பண்றாங்க. இதுக்கு அடுத்த நாள் ஒண்டர்லேண்ட்ல நம்ம கிருஷ்ணாவை மீட் பண்ற மேஜிக்கோ எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கிளிஃப்டன்ற பையனும் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டாதா சொல்றாங்க. அவன் ஆஸ்திரேலியாவுக்கு போறதுனால அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஈஸியா ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுவேன்னு அவனே சொன்னதாகவும் சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே கிருஷ்ணாவோ உள்ளுக்குள்ள பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொண்ணு நம்ம ஃபேமிலிக்கு செட்டே ஆகாது. ஆக்சுவலி அவரே கழட்டி விடலான்னு தான் நினைச்சாரு. ஆனா வெளியில சோகமா இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டுறாருங்க. ஆனா இதுக்கப்புறம் நம்ம மேஜிக்கோ கிளிஃப்டன் எப்படி என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் உனக்கு சொல்லி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு காலேஜ் டைமில் நம்ம கிருஷ்ணாவோ ஒரு தமிழ் கவிதை சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, அதை இவங்க கன்வெர்ட் பண்ணி அதே இங்கிலீஷ் கவிதையை கிருஷ்ணா கிட்ட சொல்கிறாங்க. கிளிஃப்டன் இப்படி சொன்னதுக்கப்புறம் நானும் நீ என்னை அமெரிக்கா கூட்டிகிட்டு போனாலும் சரி ஆஸ்திரேலியா கூட்டிகிட்டு போனாலும் சரி, ஆனால் சின்ன வயசுலேருந்து எனக்காக ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ கிருஷ்ணான்னு சொல்லிட்டு மேஜிக்கோ நம்ம கிருஷ்ணாவை ஹக் பண்ணிடுறாங்க. வெளியே நம்ம கிருஷ்ணா ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் அங்கிருந்து கிளம்பும் போது இவங்க லவ் சொன்னதுக்காகவே வருத்தப்படுறாங்க. இதோட இன்டர்வல் போட்டுறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவோ சப்போஸ் அவங்க மேஜிக்கை கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா என்ன நடக்கும்னு கொஞ்சம் கற்பனையா நினைச்சு பாக்குறாங்க. பாத்தீங்கன்னா அவங்க மாடல் ட்ரெஸ் போடுவாங்க, அது அவங்க அம்மாவுக்கு பிடிக்காது. புரட்டாசி மாசமும் அவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க, அதுவும் அவங்க அம்மாவுக்கு பிடிக்காது. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் செட் ஆகாதனால கடைசியா மேஜிக்கோ அவங்க தனி கொடுத்துனா தான் கூப்பிடுவாங்க, அது நம்ம கிருஷ்ணாவுக்கு பிடிக்காது. இதனால நிச்சயமா அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிருவாங்கன்னு அவரே நினைச்சுக்கிறாருங்க. அப்ப பாபாவோ நம்ம கிருஷ்ணா கிட்ட ஆங்கிலோ இந்தியன் பொண்ணுகள் லவ் தான் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அடுத்த செகண்டே மேஜிக்கோ நம்ம கிருஷ்ணாவுக்கு போன் பண்ணி உடனே வீட்டுக்கு வர சொல்றாங்க. இதுக்கப்புறம் கிருஷ்ணாவோ மேஜிக்கோட வீட்டுக்கு வந்தா அங்க மேஜிக்கோ நம்ம லவ் பத்தி நம்ம அப்பா கிட்ட சொல்றாங்க. இதனால கிருஷ்ணாவும் மேஜிக்கோட அப்பா கிட்ட அவங்க லவ் பத்தி சொல்றாரு. ஆனா அவங்க அப்பா என் பொண்ணை நான் ட்ரஸ்ட் பண்றதுனால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்றாருங்க. அப்ப மேஜிக்கோட அப்பாவோ சர்ச்சிலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கு கிருஷ்ணாவோ என்னால கன்வெர்ட் ஆக முடியாதுன்னு சொல்றாரு. உடனே அவங்க அப்பாவோ உன்னை நான் கன்வெர்ட் ஆகவே சொல்லல, சர்ச்சில் 10 நாள் மேரேஜ் கிளாஸ் நடக்கும், அதை நீங்க அட்டன் பண்ணா போதும், அப்பதான் உங்களோட மேரேஜ் சர்டிபிகேட் கிடைக்கும்னு சொல்றாருங்க. அதே மாதிரி அடுத்த நாளே சரளாவோட வீட்டுல அவங்க தம்பி பொண்ணு தனிஷாவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்குதுங்க. நிச்சயம் முடிஞ்சு தனிஷாவும் அவங்க அப்பாவும் வீட்டுல இருந்து கிளம்பும் போது தனிஷாவோட அப்பாவோ கிருஷ்ணா கிட்ட நீங்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தனிஷாவை உங்க பைக்லயே கூட்டிட்டு வந்து டிராப் பண்ணலான்னு சொல்றாரு. இதனால கிருஷ்ணாவும் தனிஷாவும் பைக்ல கூட்டிட்டு போறாங்க. அந்த சமயத்துல தனிஷாவோ கிருஷ்ணா கிட்ட உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஐ லவ் யூ பாபான்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே வண்டியை நிறுத்துற நம்ம கிருஷ்ணாவோ நம்ம தனிஷாவை கீழே இறங்க சொல்லிட்டு தப்பா எடுத்துக்க வேணாம், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால என் ஃப்ரெண்டு பாபாவோட வண்டியில போயிடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் கிருஷ்ணாவோ மேஜிக்கை கல்ட்டியோட தைரியம் இல்லாம அவங்க கால் பண்ணும் போதெல்லாம் நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. இதனால மேஜிக்கோ நம்ம கிருஷ்ணாவை நேர்ல மீட் பண்ணி என்ன ப்ராப்ளம் சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு கிருஷ்ணாவோ நான் கவர்மெண்ட் கோச் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதனாலதான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு சொல்லி சமாளிச்சிடறாருங்க. இதுக்கப்புறம் ஒரு நாள் காலையில ஜூஸ் கடையில நம்ம கிருஷ்ணா ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அங்க ஒரு கப்புல பாக்குறாருங்க. அந்த கப்புல அந்த பையனும் அந்த பொண்ணு கிட்ட கடைசி வரைக்கும் நான் நல்லா பாத்துக்குவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த சமயத்துலதான் அந்த பொண்ணோட மாமா அங்க வராருங்க. அவரோ அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் உங்ககிட்ட சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பையனை அடிச்சுட்டு 2 பேருமே ஆட்டோல ஏத்தி அங்க இருந்து நேரா வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே கிருஷ்ணாவுக்கு நம்மளும் இப்படிதான் கல்யாணம் நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் கூட அவகிட்ட உண்மையை சொல்லாம இருக்கோம்னு சொல்லிட்டு லைட்டா குற்றம்சியா இருக்குங்க. இதுக்கப்புறம் பாபாவை மீட் பண்ற மேஜிக்கோ ஏன் கிருஷ்ணா இப்பெல்லாம் என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பாபாவோ நீ எப்போதும் ஷார்ட்டா தான் ட்ரெஸ் போடுறியா, குடிச்சுக்கிட்டே இருக்கியா, எல்லாத்துக்கூடயும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கியா, அதனால நீ ஃபேமிலிக்கு செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு உன்னை கலட்டி விட போறதா சொல்றாரு.
இதனால கோவமாகற நம்ம மேஜிக்கோ ஹாப்பி பேட்டை எடுத்துக்கிட்டு நேரா கிருஷ்ணா வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற டிவியை உடைச்சிடுறாருங்க. அப்ப பின்னாடியே பாபாவும் வீட்டுக்கு வந்த உடனே தான் பாபா நம்ம மேஜிக் கிட்ட உண்மையை சொன்ன விஷயத்தினாலதான் இப்படி அவர் ரியாக்ட் பண்றாருன்னு நம்ம கிருஷ்ணா புரிஞ்சுக்கிறாருங்க. இதனால உடனே அவரும் மேஜிக் கிட்ட பாபா சொன்னதெல்லாம் நீ நம்புவியா, நான் உன்கிட்ட அப்படி சொல்லலன்னு சொல்லிட்டு ஈஸியா நம்ம மேஜிக்கை அவர் சமாதானப்படுத்திடுறாரு. ஆனா இந்த சமயத்துலதான் அவங்க வீட்டுல இருக்கிற பொம்மி வராங்க. அப்ப பொம்மி கிட்ட நம்ம மேஜிக்கோ ஏன் யாரும் வீட்டுல இல்லைன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பொம்மியோ எங்க மாமாவுக்கும் கல்யாணம் நிச்சயமா இருக்கிற பொண்ணு வீட்டுக்கு எல்லாரும் சாப்பிட போயிருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே கோச்சு கிட்ட அங்க இருந்து நம்ம மேஜிக் கிளம்பிடுறாங்க. இதுக்கு ஒரு மேஜிக்கால நார்மலாவே இருக்க முடியலங்க. இந்த சமயத்துலதான் கிளிஃப்டன் கூட அப்ரோச் பண்றாரு. ஆனா கிளிஃப்டன் கிட்ட என்னால இப்ப டிசைட் பண்ண முடியாது, எனக்கு டைம் வேணும்னு நம்ம மேஜிக் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் தனிஷாவோ நம்ம கிருஷ்ணாவுக்கு கால் பண்ணி நான் இப்பதான் சென்னைக்கு வந்திருக்கேன், என்ன சென்னையை சுத்தி காட்டுறதுக்கு கூட்டிட்டு போக முடியுமான்னு சொல்லி கேட்க அவரும் பைக்ல தனிஷாவை வெளியே கூட்டிட்டு போயிட்டு வராருங்க. இதுக்கப்புறம் சத்யவதியோட ஹஸ்பண்டோ அவங்கள மீட் பண்றதுக்காக வீட்டுக்கு வராங்க. அப்ப எங்க அம்மா விட்டுட்டு தனி கொடுத்தனும் உன் கூட வர முடியாதுன்னு அவர் சொல்லிடுறாரு. இதனால சத்யாவதியோ அப்ப என்னையும் நம்ம பொண்ணையும் மறந்துருக்கன்னு சொல்றாங்க. இந்த சமயத்துலதான் கிருஷ்ணா வீட்டுக்கு வர்றதுனால சத்யாவதியோட ஹஸ்பண்டோ அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்ப சத்யாவதி கிட்ட கிருஷ்ணாவோ என்ன சொன்னாருன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப சத்யாவதியோ அவர் மேல எந்த தப்பும் இல்ல, என் மேலதான் தப்பு இருக்கு, என்னாலதான் அவர் வேணுமா வேணாமான்னு சரியான முடிவு எடுக்க முடியலன்னு சொல்லி அழுகிறாங்க. அப்ப கிருஷ்ணாவோ அவர் மேலேயும் தப்பு இருக்குன்னு சொல்ல அதுக்கு சத்யாவதியோ அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், நான் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாரு, இருந்தாலும் அவங்க அம்மா கிட்டேயும் என்கிட்டயும் நடுவுல மாட்டிட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் நம்ம விரும்பிட்டோம்னா அவங்க இல்லாம நம்ம வாழாம இருக்க முடியாதுன்னா நிச்சயமா அவங்க கிட்ட திரும்பி திரும்பி வருவாங்க. ஏன்னா எப்பயாவது அவர் நம்மளை மன்னிச்சு ஏத்துக்க மாட்டாங்கன்னு. அது மாதிரிதான் என் ஹஸ்பண்ட் திரும்ப திரும்ப இங்க வந்துட்டு போறதா சொல்றாங்க. இதை கேட்டவுடனே கிருஷ்ணாவோ நம்ம மேஜிக் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக அவங்க போற இடத்துக்குலாம் போறாங்க. ஆனா அவங்க அவாய்ட் பண்ணிடுறாங்க. இந்த நேரத்துலதான் ஒரு தடவை நைட்டு அவங்க பஸ்ல ஏறும்போது நம்ம கிருஷ்ணாவும் அதே பஸ்ல ஏறிட்டு அவங்க பக்கத்திலேயே உட்காந்துடுறாங்க. ஆனா மேஜிக்கோ எல்லாரும் முன்னாடியும் கண்டபடி அவங்கள திட்டி பஸ் டிரைவர் கிட்ட சொல்லி பஸ் நிறுத்தி அவங்கள கீழே இறக்கி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் பஸ்ல இருந்து கீழே இறங்கி வர நம்ம மேஜிக்கோ கிருஷ்ணா கிட்ட இப்போ உனக்கு ரிஜெக்ஷனோட வழி புரிஞ்சிருக்கோம்ல, இதே மாதிரிதான் நானும் அன்னைக்கு ஃபீல் பண்ணேன், இருந்தாலும் இப்ப பஸ்ல நான் உனக்கு அப்படி பிஹேவ் பண்ணிருக்க கூடாது, அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன்றாங்க. அப்ப கிருஷ்ணாவோ என் ஃபேமிலியில நீ அடாப்ட் ஆவியா இல்லையான்ற சந்தேகத்தான் தான் இப்படி பிஹேவ் பண்ணிட்டேன், அதுக்கு சாரின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம மேஜிக்கோ நான் அடாப்ட் ஆகணும் இல்லையான்னு நீ என்கிட்டதான் நீ கேட்டிருக்கணும், ஒண்ணு நான் உன் ஃபேமிலிக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்றேன், அதே மாதிரி நீ என் ஃபேமிலிக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ண, ரெண்டு பேருக்குமே பிடிக்கலையா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தனிப்பொருத்தனம் போய் வாழ்வோம், அதுக்கு பேருதான் லவ்னு சொல்றாங்க. அப்ப கிருஷ்ணாவோ மேஜிக் கிட்ட எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் நிச்சயமா உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்கு மேஜிக்கோ அப்போ உன் அத்தை பொண்ணு என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம கிருஷ்ணாவோ அத்தை பொண்ணுக்கு நான் சத்தியமா செட்டே ஆக மாட்டேன், அவன் வேற ஒருத்தரை நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்றாருங்க. அப்ப கிருஷ்ணாவோ மேஜிக் கிட்ட நாளைக்கே நம்ம லவ் பத்தி எங்க அம்மா கிட்ட சொல்ல போறதா சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனா இங்க கிருஷ்ணாவோ அவங்க அம்மா கிட்ட அவங்க லவ் சொல்றதுக்கு தைரியம் இல்லாம முதல்ல அவங்க அக்கா கிட்ட சொல்ல சொல்றாங்க. அவங்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க தம்பி மூலமா சொல்லலான்னு ஆபீஸ்ல போய் அவங்க தம்பியும் மீட் பண்றாங்க. அவர் இவர் பேச்சை கூட லிசன் பண்ணாம வெளியே அனுப்பிச்சிடுறாருங்க. இதனால இந்த விஷயத்த அவங்க பெரியப்பா பையன் கிட்ட சொல்றாங்க. அவங்களும் அவங்க சித்தி கிட்ட நானே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு நேரா அந்த மாவு கிட்ட போய் அந்த போட்டோவை காமிச்சு இவங்களதான் உன் பையன் லவ் பண்றான்னு சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு நிச்சயமா என் பையனை விரும்புறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவரையே பலாருன்னு அவங்க அம்மா அரைஞ்சு அனுப்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் கிருஷ்ணாவோ அவங்க அப்பா கிட்ட நான் ஒரு பொண்ணை லவ் பண்றதா சொல்றாரு. அவங்க அப்பாவும் அன்னைக்கு நம்ம ஆளுகளை தான் ஒருத்தரை லவ் பண்ண போறதா சொன்னதுனால நாளைக்கு அவங்களை கூட்டிட்டு வா நம்ம மீட் பண்ணிடலான்னு இவர் சொல்லிடுறாருங்க. கரெக்டா ஒரு ரெஸ்டாரண்ட்ல கூட்டிட்டு வந்து மீட் பண்றாங்க. அப்பதான் அந்த பொண்ணு ஆங்கிலோ இந்தியன்னு அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது. உடனே அவரும் இவங்கெல்லாம் நிச்சயமா நம்மளுக்கு அடாப்ட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்ப மேட்சித்தோ பாஸ்கர் கிட்ட நான் அடாப்ட் ஆக மாட்டேன்னு சொல்றதுக்கான ரைட்ஸ் உங்ககிட்ட கிடையாது, நான் ஓகேவா இல்ல இல்லையான்னு சொல்றதுக்கு மட்டும் தான் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. உடனே பாஸ்கரோ எனக்கு எப்படி உங்க அம்மாவோ அதே மாதிரி உனக்கு இவ ஓகேவா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அம்மா கிட்ட இவளை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும்னா முதல்ல அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி சாதி மதத்தை பத்தி எல்லாமே இவ தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே மேஜிக்கும் நானும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆக ட்ரை பண்றேன், அதே மாதிரி எங்க அப்பாவும் ஒரு வாரம் மேரேஜ் கிளாஸ் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதுல நீ ட்ரை பண்ணுன்னு நம்ம கிருஷ்ணா கிட்ட சொல்லிடுறாங்க. இதனால மேஜிக்கோ கோயிலுக்கு போய்
அவங்க என்னெல்லாம் அங்க ஃபாலோ பண்றாங்களோ அதெல்லாம் இவங்களும் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அதே சமயத்துல நம்ம கிருஷ்ணாவும் சர்ச்சுக்கு போய் அங்க என்னெல்லாம் அவங்க ஃபாலோ பண்றாங்களோ அதெல்லாம் இவர் ட்ரை பண்ணி பாக்குறாருங்க. இதுக்கு ஒரு மேஜிக் எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாஸ்கரும் நாளைக்கு என் ஒய்ஃப் கோயிலுக்கு வருவா, அவ காலில் நீ விழுந்துரு, மத்ததெல்லாம் நான் பேசிக்கிறேன்னு சொல்றாருங்க. இதுக்கு ஒரு அடுத்த நாள் காலையில சரளாவும் கோயிலுக்கு வராங்க. கரெக்டா நம்ம மேஜிக்கும் அவங்க காலில் விழுக போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இன்னொரு பொண்ணும் அங்க காலில் விழுகுறாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லைங்க, நம்ம சிரஞ்சீவி தான். அவங்க கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு தான் காலில் விழுந்திருக்கு. நம்ம சரளாவும் சிரஞ்சீவியும் நம்ம ஆள்ல ஒரு பொண்ணை தான் லவ் பண்றதுனால அவங்களோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் கிருஷ்ணாவோ நான் லவ் பண்ற பொண்ணுன்னு சொல்லிட்டு மேஜிக்னு அவங்க அம்மா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க பேரு கேட்டது மூலமாவே அவங்க கிறிஸ்டின்னு தெரிஞ்சுக்கிற நம்ம சரளாவோ கரெக்டா நம்ம மேஜிக் அவங்க காலில் விழுக வரும்போது அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர சரளாவோ மேஜிக் கிறிஸ்டின் பொண்ணுன்றதுனால உன்னோட கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாதுன்னு கிருஷ்ணா கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்டு கோவம் அடைகிற நம்ம பாஸ்கரோ சரளா கிட்ட நாளைக்கு நம்ம 2 பேருமே அவங்க பேரண்ட்ஸை பீட் பண்ண போறோம், நீ வேற எதுவுமே பேசக்கூடாதுன்னு கோபத்தோடு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாருங்க. அடுத்த நாள் நைட்டு பாத்தீங்கன்னா மேஜிக்கோட கசின் மேரேஜ் அட்டன் பண்றதுக்காக நம்ம பாஸ்கர், சரளா, கிருஷ்ணா 3 பேருமே வந்திருக்காங்க. அப்ப நம்ம பாஸ்கரோ நமக்கு மேஜிக்கோட அப்பாவை பார்த்தோம்னே ஷாக் ஆறாருங்க. அவங்க பின்னாடி இருக்கிறவங்களாம் நம்ம பாஸ்கரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால அங்க இருந்து வெளியே வர பாஸ்கரும் நம்ம கிருஷ்ணா கிட்ட இவனாலதான் என்னோட காது செவிடாச்சுன்னு சொல்றாரு. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா பாஸ்கரும் மேஜிக்கோட அப்பாவும் ஒரே இடத்துல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு சமயத்துல பாஸ்கரும் என்னோட வேலையை நீயே செஞ்சிருன்னு சொல்லிட்டு நம்ம மேஜிக்கோட அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. அவரும் செஞ்சிருக்காருங்க. 2வது தடவை இதே மாதிரி அவர் சொன்னதுனால கோவம் அடைகிற நம்ம மேஜிக்கோட அப்பாவோ அங்க ஒர்க் பண்ற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா பாஸ்கரை புடிச்சுக்க சொல்லிட்டு அவங்க 2 கண்ணத்துலயும் நம்ம மேஜிக்கோட அப்பாவோ பலாருன்னு அரைஞ்சிருக்காரு. இதோட விட்டுடாம அவர் ஃப்ரெண்டு மொட்டையும் நம்ம பாஸ்கரோட செவிட்லயே பயங்கரமா அடிச்சிருக்காரு. அதனாலதான் அவர் செவிடாயிருக்காருங்க. இதனால சரளாவோ கிருஷ்ணா கிட்ட உங்க அப்பாவை அடிச்சவன் உங்க அப்பாவை பார்த்தே ஏழாமா சிரிச்சுட்டு இருக்கான், உனக்கு கோவம் வரலையான்னு சொல்லிட்டு வெறுப்பேத்தி விட்டுறாங்க. இதனால கோவமான கிருஷ்ணாவோ நேரா போய் அந்த மொட்டையை போட்டு அடின்னு அடிக்கிறாருங்க. அப்ப தடுக்க வர நம்ம மேஜிக்கோட அப்பாவையும் அழிச்சிடுறாரு. இதை பார்த்த உடனே மேஜிக்கோ ஏன் இப்படி பிஹேவ் பண்றேன்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே கிருஷ்ணாவோ இந்த உலகத்திலே எங்க அப்பா தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால எனக்கு வேணவே வேணான்னு சொல்லிட்டு கோவத்துல அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாரு. இதுக்கு ஒரு வீட்டுக்கு வராங்க அப்பாவோ கிருஷ்ணா கிட்ட உங்க அம்மா தான் வெறுப்பேத்துறனா உடனே நீ போய் அவங்கள போய் போட்டு அடிக்கிற, நீ 5 நிமிஷம் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருந்தனா நானே கூலா இருப்பேன். நான் செஞ்ச காரியத்துக்கு அவங்க என்னை அடிக்காம எனக்கு கொஞ்சம் செய்வாங்க, முதல்ல போய் மேஜிக்கை சமாதானப்படுத்துன்னு சொல்லி அனுப்புறாருங்க. இதுக்கப்புறம் கிருஷ்ணாவோ மேஜிக்கோட அப்பாவை மீட் பண்ணி சாரி கேட்கிறாரு. ஆனா மேஜிக்கோட அப்பாவோ நாங்க உங்க அப்பாவை அடிச்சது உண்மைதான், ஆனா அதுக்கு அவர் செவடாவாங்கன்னு நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல, அதுக்காகவே உங்ககிட்டயும் உங்க ஃபேமிலி கிட்டயும் நாங்க சாரி கேட்டுக்கிறோம்னு சொல்றாருங்க. ஆனா மேஜிக்கோ நான் ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்கணும்னா உங்க அம்மாவோட சம்மதத்தோட இங்க வா, அப்படி இல்லைன்னா இந்த வீட்டு பக்கமே வராத, நீ எவ்வளவு டைம் வேணும் எடுத்துக்கோ, ஆனா நான் 1 வாரத்துல ஆஸ்திரேலியா கிளம்பி போறதா சொல்லிடுறாங்க. இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா சரளாவோ கல்யாண ஏற்பாடுக்கான வேலைகளை போன் மூலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே நம்ம கிருஷ்ணாவோ அழுதுகிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே கோபம் அடைகிற பாஸ்கரோ நேரா அவங்க ஒய்ஃப் சரளா கிட்ட உனக்கு எப்போதும் உன்னோட ஜாதி ஆட்கள் தான் முக்கியம், உன் பையனோட வாழ்க்கையை பத்தி கவலையே இல்லைன்னு திட்டுறாரு. இதை கேட்ட உடனே நம்ம சரளாவும் எனக்கு எங்க ஆளுக தான் முக்கியம், காரணம் என்னன்னா நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாலும் நீங்க சம்பாதிச்சுல இருந்து 1 ரூபா கூட என்கிட்ட கொடுத்ததில்ல, எப்போதும் உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் செலவு பண்ணீங்க, ஆனா கஷ்ட காலத்துல இருக்கும் போது எங்க ஆளுக தான் எனக்கு காசை கொஞ்சம் கொடுத்து இந்த கடையை போட சொன்னாங்க, அந்த கடை மூலமா நல்லபடி ரன் பண்ணி தான் இந்த வீட்டிலேயே கட்டியிருக்கதாகவும் சொல்றாங்க. அப்ப கிருஷ்ணாவோ அவங்க அம்மா கிட்ட நீங்க மாவு கடையை ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்க ஆட்கள் வேணா ஹெல்ப் பண்ணிருக்கலாம், ஆனா உங்ககிட்ட மாவு வாங்கின எல்லாருமே உங்க ஆட்களான்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு அவங்களால பதிலே சொல்ல முடியாம ஸ்டண்ட் ஆகி போய் நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஒய்ஃபுக்கு நம்ம எதுவுமே செஞ்சது இல்லைன்னு சொல்லிட்டு பாஸ்கரோ அவங்க ஒய்ஃப் சரளாக்காக டீ போட்டு எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க டீ நல்லா இல்லாதனால துப்பிடுறாங்க. இருந்தாலும் பாஸ்கரோ போட்டு வந்ததுக்காக அட்லீஸ்ட் கொஞ்சம் சிரிடின்னு சொல்ல அவங்களும் சிரிக்கிறாங்க. 2 பேரும் சிரிச்சு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் சத்யாவதியோட மாமியாரோ பஞ்சாயத்து பேசுறதுக்காக அவங்க ஆட்கள் கிட்ட 50,000 ரூபாய் கொடுத்து எப்படியாவது என் பையன் கிட்ட இருந்து சத்யாவதியை பிரிச்சிருங்கன்னு சொல்றாங்க. இதனால அவங்க கூப்பிடுற இடத்துக்கு சரளாவும் அவங்க மொத்த ஃபேமிலியும் கூட்டிட்டு
அங்க வராங்க. அங்க சத்யாவதியோட ஹஸ்பண்டோ சரளா கிட்ட அவன் எங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்து வாழ்றதா இருந்தா வாழட்டும், இல்லனா மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்றாருங்க. அப்ப சரளாவோ நம்ம ஆட்கள் கிட்ட பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு இப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா பேசி தீர்த்துக்கலாம் தான், அதுக்கு எதுக்கு டிவோர்ஸ் கேக்குறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அதுக்கு சத்யாவதி ஹஸ்பண்டோ நாங்க இங்க ஜாதி எல்லாம் பாக்குறது இல்ல, கேரக்டர் தான் முக்கியம்னு சொல்லிடுறாரு. அப்பதான் அவங்க ஆட்கள்ல ஒருத்தர் 50,000 ரூபாய் பிரிக்கிறதுக்காக வாங்கியிருந்தார்ல, அந்த பணம் நோட்டு தரையில விழுந்துருந்துங்க. இதை பார்த்த உடனே காசை கொடுத்துதான் அவங்க பிரிக்க கூட்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிற நம்ம சரளாவோ அந்த ஆட்களை எல்லாத்தையுமே வெளியே துரத்திடுறாங்க. இதுக்கப்புறம் சரளாவோ சத்யாவதியோட ஹஸ்பண்ட் கிட்ட நீ என் பொண்ணு பேச்சை கேட்டு தனி கொடுத்தனமா போய் வாழ்றதா இருந்தா வாழ, இல்ல உங்க அம்மா பேச்சை தான் கேட்பனா அவங்க கூட இருன்னு சொல்றாங்க. அப்ப சரளாவோ சத்யாவதி கிட்ட உனக்கு உன் ஹஸ்பண்ட் வேணுமா வேணாமான்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு சத்யாவதியோ அவங்க அம்மா பேச்சை கேட்கறதா இருந்தா எனக்கு வேணான்னு சொல்றாங்க. இதனால சரளாவோ சத்யாவதிய ஹஸ்பண்டையும் அவங்க அம்மாவையும் அங்க இருந்து வெளியே போக சொல்லிடுறாங்க. இதுக்கு ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா பாஸ்கரோ சரளா கிட்ட உன் பொண்ணோட மாப்பிள்ள மட்டும் அவங்க அம்மா பேச்சை கேட்க கூடாது, ஆனா நம்ம பிள்ளை மட்டும் உன்னோட பேச்சை கேட்கணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சரளாவோ 2 வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப வந்து அவனோட லவ் சொல்ல நான் என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு காரணமும் நாம தானே, நம்ம பிள்ளை நம்மளுக்கு அடங்கி இருக்கிறோம்னு நினைக்கிறோம், ஆனா அப்படி அடங்கி இருக்கிற பிள்ளைய நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம்னு நீ யோசிச்சு பார்த்துக்கோன்னு சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா மேஜிக்கோ நம்ம கிருஷ்ணா இல்லாம ரொம்ப சோகமா இருக்காங்க. அதே மாதிரி கிருஷ்ணாவோ மேஜிக்கை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறதுனால அவங்களும் அழுதபடி உட்காந்துருக்காங்க. இதுக்கு ஒரு மேரேஜ் டேவும் வருதுங்க. அன்னைக்கு பார்த்து லெட்டர் எழுதி வச்சுட்டு தனிஷா ஓடி போயிடுறாருங்க. அந்த லெட்டர்ல வேற கன்னடத்துல எழுதி இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன எழுதியிருக்காங்கன்னு புரியல. இருந்தாலும் இந்த சமயத்துல லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறதுனால அவங்க கட்டாயமும் ஓடி தான் போயிருப்பாங்கன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த டைம்ல தான் பாபாவோ நம்ம கிருஷ்ணாவுக்கு போன் பண்ணி பக்கத்துல இருக்கிற டீ கடைக்கு வர சொல்றாரு. இவரும் அங்க கிளம்பி போறாரு. அங்க பாத்தீங்கன்னா நம்ம தனிஷாவே பாபா கூட தான் ஓடி வந்திருக்காங்க. அப்ப பாபாவும் தனிஷாவும் நாங்க 2 பேருமே ரொம்ப சின்சியரா லவ் பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணா கிட்டே சொல்லிடுறாங்க. அப்பதான் கிருஷ்ணாவோ ஏற்கனவே ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு லவ் கப்பல ஆட்டோல ஏத்திட்டு நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு போனது ஞாபகம் வருதுங்க. உடனே இவரும் இவங்க 2 பேரையுமே ஆட்டோல ஏத்தி நேரா கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க நம்ம பாபா கூட தான் தனிஷா ஓடி போன விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த சமயத்துல அங்க வர நம்ம மேஜிக்கோட அப்பாவோ இன்னைக்குதான் அவளுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு பிளைட்டு, ஆனா அவ ஏர்போர்ட்டுக்கு வரவே இல்லை, எங்க போனான்னு தெரியலன்னு சொல்றாரு. அப்ப கிருஷ்ணாவோ அவங்க அம்மா கிட்ட உன்னாலதான் நான் மேஜிக்கை மிஸ் பண்ணிட்டதா சொல்றாங்க. அதாவது இந்த ஜெனரேஷன்ல உள்ள பசங்கள்ல பாதி பேரு வீட்டுல என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சே பழகிட்டாங்க. இதனால அவங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தா கூட அதை சொல்ற தைரியம் அவங்களுக்கு இல்லவே இல்லை. அப்படி மீறி அவங்க சொன்னாலும் அவங்க வீட்டுல அதை ஒத்துக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த காரணத்தினாலதான் அவங்க எந்த விஷயத்தையும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றதே இல்லை. நாங்க எப்படி நீங்க என்ன டிசிஷன் எடுப்பீங்கன்னு புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி பேரண்ட்ஸும் அவங்க பசங்களை பார்த்து அவங்க என்ன விரும்புறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு மெசேஜையும் சொல்லிடுறாரு. அப்ப பாபாவோ நான் தனிஷாவை மிஸ் பண்ண மாட்டேன், அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அப்பாவோ உனக்கெல்லாம் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தர முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப சரளாவோ அவங்க தம்பி கிட்ட அவனும் எனக்கு பையன் மாதிரி தான், அதனால அவனுக்கே உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் கிருஷ்ணாவோ தடவை அவங்க அம்மா கிட்ட தைரியமா எனக்கு மேஜிக் தான் வேணும்னு சொல்றாங்க. உடனே அவங்க அம்மாவும் உடனே போய் அவளை கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் கிருஷ்ணாவோ மேஜிக் நிச்சயமா அவங்க வழக்கமா சந்திக்கிற ஒண்டர்லேண்ட்ல தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துக்கு போறாங்க. இவங்க நினைச்சபடியே அங்க மேஜிக் இருக்காங்க. போன நம்ம கிருஷ்ணாவோ மேஜிக் கிட்ட அவர் ஏற்கனவே ஒரு கவிதை சொன்னார் பாத்தீங்களா, அதே கவிதையை திரும்ப சொல்லிட்டு ஐ லவ் யூ மேஜிக்னு சொல்றாங்க. உடனே அவங்களும் ஐ லவ் யூ டூன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்றதோட இந்த படத்தை முடிச்சிடறாங்க. இதே மாதிரி வேற ஒரு படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி.